சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் விழுந்து எழுந்துக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா அவங்க விழுந்து விழுந்து எழுந்துக்கிறது தான் வழக்கமாவே வச்சிருப்பாங்க. பல சீசன்ல பிளே ஆஃபுக்கே போக முடியாத சூழல் உண்டாகும். கடைசி நேரத்தில் பிளே ஆஃபுக்கு வந்துருவாங்க. வந்தா அவங்க கப்பு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான சூழல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா 2 மேட்ச் ஜெயிச்சு இன்னும் இருக்கக்கூடிய மேட்ச்லாம் ஜெயிச்சா கண்டிப்பா பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஆனா இங்க டெல்லிக்கு எதிரான போட்டியில ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சாம்சன், கார்த்திக் சர்மா, இந்த 2 பேர் மட்டும் தான். 114 ரன் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க. எந்த ஓவர்ல அடிக்கணும், எந்த ஓவர்ல அடிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நாம பாராட்ட வேண்டியது சிஎஸ்கேவினுடைய பவுலர்கள். ஓவர் டன்னுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்திருக்காங்க. நூர் அகமது சரியான இம்பாக்ட சரியான நேரத்தில் உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி ஹுசைனும் சரி, முகேஷ் சௌத்ரி சரி, நல்லா எக்ஸ்பென்சிவா முகேஷ் சௌத்ரி ஆரம்பத்துல ஸ்கோரை கொடுத்தாலும் ஆனா இவங்க 2 பேருமே எடுத்த விக்கெட் கேஎல் ராகுல், பெத்தும் நிஷாங்கா. இங்க ராகுல் மட்டும் தான் டெல்லி அணியை இவ்வளவு நாள் காப்பாத்திக்கிட்டே வந்தாரு. அவருடைய விக்கெட் எடுத்ததுமே சரிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பத்தும் நிஷாங்காவை எடுத்ததும் இன்னும் சரிவு ஓபனா தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாம 155 ரன்னுக்கு சுருட்டி 156 என்ற இலக்க சிஎஸ்கேவுக்கு கொடுத்தாங்க. அதை 2 பேரும் அடிச்சு முடிச்சாங்க. டெல்லியில நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது அக்சர் பட்டேல் பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. இதற்கான காரணம் என்னன்னா, மழை பெஞ்சது, இங்க ஈரப்பதமா இருக்கிறதுனால பெரிய ஸ்கோர்லாம் அடிக்க முடியாது. நாம இறங்கி 180க்கு மேல அடிச்சுட்டா, டார்கெட்டை 180க்கு மேல கொடுத்துட்டா இந்த இடத்துல சிஎஸ்கேவை ஈஸியா சுருட்டிடலாம்னு நினைச்சுதான் அக்சர் பட்டேல் இந்த முடிவை எடுத்தாரு. ஆனா அவர் எடுத்த முடிவு அங்கவே தப்புன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பமே அதிர்ச்சியா மாறிடுச்சு டெல்லி அணிக்கு. தொடக்கத்திலேயே ஓபனர்கள் 2 பேருமே காலி. ஏன்னா 36 பால்ல 37 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஓபனர்கள் 2 பேரும் இந்த இடத்திலே காலி ஆயிட்டாங்க. 36 பால்ல 37 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஓபனர்கள் 2 பேருமே காலி. எல்லா போட்டியிலுமே யார் இந்த டெல்லி அணியை காப்பாத்தினதுன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் மட்டும் தான். எல்லா மேட்ச்லயுமே சிறப்பா விளையாடி இருப்பாரு. ஆரஞ்சு கேப் கூட இந்த மேட்ச் அவர்கிட்ட தான் இருந்தது. அதே மாதிரி இந்த மேட்ச்ல கை கொடுத்தாருன்னா கை கொடுக்கல. இங்க ஹக்கீல் ஹுசைன் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளேல 3 ஓவரை போட்டிருக்காரு. 15 ரன் கொடுத்து 12 ரன் அடிச்சு வச்சிருந்த கேஎல் ராகுல தூக்கிட்டாரு. முகேஷ் சௌத்ரி 2 ஓவரை வீசி 15 ரன் கொடுத்து பத்தும் நிஷாங்காவை 19 ரன்ல காலி பண்ணாரு. இவங்க 2 பேரும் போட்ட பிரஷர்ல இடையில நானும் ஒரு ஓவரை வீசுறேன்னு சொல்லிட்டு அன்சுல் கம்போஜ் வீசினாரு. 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆக மொத்தம் பவர் பிளேல 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 37 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து டெல்லி அணி பரிதவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி அணி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கணும்னா நிதிஷ் ராணாவும் இன்னொரு பக்கம் கருண் நாயரும் 2 பேரும் சரியான பார்ட்னர்ஷிப்பை போட்டு அடுத்த 4 ஓவர்ல விக்கெட்டையே விடாம சரியான ரன் ரேட் விகிதத்துல எடுத்துட்டு போனோம். ஆனா நடந்தது இந்த இடத்துல 2 ஓவர்ல கரெக்டாக தான் விளையாடினாங்க. அதாவது குர்ஜப்ரீத் சிங், இன்னொரு பக்கமா அன்சுல் கம்போஜ், இவங்க 2 பேர் ஓவர்லயும் சரியா விளையாடி காய நகர்த்தினாங்க. ஆனா நூர் அகமது இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய ஓவர்ல எல்லாருமே ஏமாந்து போயிட்டாங்க. இங்க கருண் நாயர் 13 ரன்ல காலி. அதே மாதிரி நிதிஷ் ராணா 15 ரன்ல 10வது ஓவர்ல காலி. ஆக மொத்தம் 10 ஓவர் கம்ப்ளீட்டட். 62 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து டெல்லி அணி மொத்தமாவே தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்டாங்க. சரி, இதோட ஸ்டப்ஸும் சரி அக்சர் பட்டேலும் சரி ஓரளவுக்கு மீட் எடுத்துட்டு வருவாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அக்சர் பட்டேல் 11வது ஓவர் குர்ஜப்ரீத் சிங் தான் வீசினாரு. அந்த ஓவர்ல ஏமாந்து போயிட்டு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. இப்போ மேட்சை மொத்தமா முடிஞ்சு போச்சுடா, 100 ரன்னுக்குள்ளார எல்லாருமே ஆல் அவுட் ஆக போறாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து தான் ஸ்டப்ஸும் ரிஸ்வியும் மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. 12வது ஓவர்ல இருந்து 19வது ஓவரினுடைய 5வது பால் வரைக்கும் ஸ்டப்ஸையும் ரிஸ்வியும் பிரிக்கவே முடியல. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதாவது 13வது ஓவர் வரைக்கும் கியரையே மாத்தாம ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி மாத்தி மாத்தி சிங்கிள் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதிகமாலாம் பவுண்டரி அடிக்கவே இல்லை. 14வது ஓவர் கைக்கு வந்த பிறகுதான் ஓவருக்கு 10 ரன் அப்படின்ற வீதத்துல ரன் ரேட்டை 10 மாத்துனாங்க. அதாவது அங்கிருந்து தான் கியரை மாத்தி சமய ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைனலா அன்சுல் கம்போஜ் 18வது ஓவர்ல வந்தாரு. 14 ரன் 2 பேரும் மாத்தி மாத்தி 6-4 அடிச்சாங்க. சரி, இந்த இடத்துல தான் கியரை மாத்துறாங்கன்னு நினைச்சா 19வது ஓவர் ஓவர் டர்ன் வந்து 1 ஓவருக்கு 5 ரன் மட்டும் கொடுத்து 38 ரன் அடிச்சு வச்சிருந்த ஸ்டப்ஸை காலி பண்ணாரு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 47 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப். அதாவது 100 ரன்னுக்குள்ளார மொத்த மேட்சுமே முடிஞ்சு போயிடும் நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல பெரிய டார்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இவங்க 2 பேரும் காரணமா இருந்துட்டாங்க. கடைசி ஓவர் அன்சுல் கம்போஜ் தான் வந்தாரு. இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு பொளந்துட்டாரு. அசுதோஷ் சர்மா 2 6, 10வதுக்கு ரிஸ்வி ஒரு 6. ஆக மொத்தம் 3 6 அடிச்சு 20 ரன் சேர்த்தாங்க. 20 ஓவர் கம்ப்ளீட்டட். 155 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து டெல்லி அணி 156 என்ற டார்கெட்டை சிஎஸ்கே அணிக்கு கொடுத்துட்டாங்க. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்கணும்னா சிஎஸ்கே அணி இந்த டார்கெட்டை அடிச்சே ஆகணும். சிஎஸ்கே தரப்புல இருந்து ஹக்கீல் ஹுசைன் 4 ஓவரை வீசி 19 ரன் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்
குர்ஜப்ரீத் சிங் 4 ஓவரை வீசி 29 ரன்னை கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் சௌத்ரி 4 ஓவரை வீசி 31 ரன்னை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. நூர் அகமது 3 ஓவரை வீசி 22 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஸ்வி மட்டும் இல்லனா ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க இந்த டெல்லி அணி. ரன் ரேட் அடிப்படையிலும் நாம கொஞ்சம் மேல போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும், அதாவது சிஎஸ்கே அணிக்கு. ஆனா இந்த இடத்துல ரிஸ்வி 24 பால்ல 40 ரன் 4 இமாலய சிக்ஸோட இந்த டார்கெட்டை சிஎஸ்கே அணிக்கு செட் பண்ணிருக்காரு. சரி, இந்த 156 என்ற டார்கெட்டை நாம துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாங்க சாம்சனும் சரி ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி. இங்கடி வீசின ஸ்லோயர் பால்ல அழகா ருத்ராஜ் கெய்க்வாட் 6 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. எல்லாரும் அடிச்சு ஆடும் பொழுது இந்த இடத்துல ருத்ராஜ் அவுட் ஆயிடுவாரு. எல்லாரும் அவுட் ஆகும்போது ருத்ராஜ் சரியா ஆடுவாரு. இந்த நிலையில தான் ருத்ராஜோட நிலைமையே இந்த சிஎஸ்கே அணியில இருக்குது. இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன தெரியுமா? டெல்லி மாதிரியே நாமும் இந்த இடத்துல பவர் பிளேல குறைவான ரன்னை தான் எடுத்திருக்கோம். ஊர்வில் பட்டேல் இங்கடி வீசின கடைசி அந்த பவர் பிளேல லாஸ்ட் ஓவர்ல 2 பால்ல கண்டினியூஸா 2 சிக்ஸ் அடிக்கலனா நாமும் 5 ரன் குறைவா, அவங்க 37க்கு 2 விக்கெட்ல இருந்தாங்களா பவர் பிளேல, நாம 32க்கு 1 விக்கெட் என்ற நிலைமையில ரொம்ப பரிதாபமா இருந்திருப்போம். ஆனா அந்த இடத்துல ஊர்வில் பட்டேல் தொடர்ச்சியா அடிச்சதுனால 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 44 ரன்னுக்கு 1 விக்கெட்டை இழந்திருக்காங்க. 107 ரன் அடிக்கணும் 78 பாலுக்கு. ஆனா இந்த இடத்துல அக்சார் பட்டேல் உள்ள வந்து 9 பாலுக்கு 17 அடிச்சு அதிரடி ஆடிக்கிட்டு இருந்த ஊர்வில் பட்டேல அசால்ட்டா தூக்கிட்டாரு. 7 ஓவர் கம்ப்ளீட்டட் 49 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. களத்துல சாம்சனும் கார்த்திக் சர்மாவும் இருக்கிறாங்க. 8வது ஓவர்ல இருந்து 11வது ஓவர் வரைக்கும் சாம்சனும் சரி கார்த்திக் சர்மாவும் சரி 2 பேருமே நிதானமா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்திக் சர்மா சின்ன பையன் தான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி நேர்த்தியா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. ஓவருக்கு 6 ரன்ன்ற வீதத்துல அருமையா நகர்த்திட்டு போனாங்க 8வது ஓவர்ல இருந்து 11வது ஓவர் வரைக்கும். சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பீக் மோடுக்கு மாறிதான் ஆகணும். அப்படி மாறினா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த 8வது ஓவர்ல இருந்து 11வது ஓவர் வரைக்கும் அதிகமான டாட் பால் விழுந்தாலும் ஓவருக்கு ஒரு பவுண்டரி எடுத்துட்டாங்க. 6 ரன் ரேட் அடிப்படையில ரன்னும் அடிச்சுட்டாங்க. இருந்தாலும் நாம பீக் போர்டுக்கு போயே ஆகணும். சரி விடாம 12வது ஓவர்ல குல்தீப் யாதவ் வந்தாரு, 2 சிக்ஸ் 1 4. அடுத்ததா ஸ்டார்க் வந்தாரு, 2 4. அடுத்ததா இந்த இடத்துல நடராஜன் வந்தாரு, அவரையும் விட்டு வைக்கல, 2 சிக்ஸ் 1 4. இது மூணுத்தையுமே அடிச்சது சாம்சன் மட்டும்தான். அவருக்கு துணையா இருந்தது கார்த்திக் சர்மா. 15 ஓவர் கம்ப்ளீட்டட் 126 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. 30 பாலுக்கு 30 அடிக்கணும், அதாவது பாலுக்கு ரன்னும் ஈக்குவலா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்கிடி போட்டாரு 12 ரன், ஸ்டார்க் போட்டாரு 11 ரன், கடைசியா நடராஜன் போட்டாரு 3 பால்ல கார்த்திக் சர்மா 6 4 அடிச்சு துவம்சம் பண்ணி 3 பால் அந்த ஓவர்ல மிச்சம் வச்சு கடைசியா 17.3 ஓவர்ல 156 என்ற டார்கெட்டை அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருக்காங்க 2 பேர். அதாவது 114 பார்ட்னர்ஷிப்பை 2 பேர் சேர்ந்து போட்டிருக்காங்க. ஓபனிங் இறங்கி நாட் அவுட் பேட்ஸ்மேனா கடைசி வரைக்கும் களத்துல இருந்து சாம்சன் 52 பாலுக்கு 87 ரன் அடிச்சிருக்காரு. 7 4 6 சிக்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு 167 ஸ்ட்ரைக் ரேட்ல. கார்த்திக் சர்மா அவருக்கு துணையா இளம் புயல், அதாவது எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலங்க. அழகா சாம்சனுக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. தேவையான நேரத்துல சிங்கிள் மட்டுமே ரொட்டேட் பண்ணி எந்த பிரஷரையும் ஏத்தாம பாலுக்கு ரன்னுக்கும் அழகா எடுத்துட்டு வந்து கொடுத்தது கார்த்திக் சர்மா தான். அவருடைய நிதானமான ஆட்டத்தின் மூலமா தான் அந்தந்த இடத்துல சாம்சன் அதிரடியா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் 31 பாலுக்கு 41. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிதானமா ஸ்ட்ரைக்கர் மட்டும் ரொட்டேட் பண்ணாரு. ஆனா அதிரடியா ஆட வேண்டிய நேரத்துல அதிரடியா ஆடி மேட்சையும் முடிச்சிட்டாரு. ஆக மொத்தம் சிஎஸ்கே அணி 15 பால மிச்சம் வச்சு 17.3 ஓவர்ல அசால்ட்டா இந்த 156 என்ற டார்கெட்டை அடிச்சு முடிச்சிருக்காங்க. டெல்லி தரப்புல இருந்து பக்காவா வீசினது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்க் மட்டும் தான். 4 ஓவருக்கு 30 ரன் மட்டும் கொடுத்திருக்காரு. 2.3 ஓவர்ல எல்லாம் நடராஜன் அவர்கள் 39 ரன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அக்சார் பட்டேலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கிடியும் ஒரு விக்கெட். அவ்வளவுதான், இவங்க 2 பேர் மட்டும் தலா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. டெல்லி அணி தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? டாஸ் விழுந்ததுமே அதை ஜெயிச்சதுமே இவங்க ஃபீல்டிங் எடுத்திருக்கலாம். தானா போயிட்டு பேட்டிங் எடுத்து 180 அடிக்காதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தாலும் இவங்க கிட்ட பேட்டிங் கொடுத்து அவங்களை ஈஸியா சுருட்டி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையை அக்சார் பட்டேல் எடுக்க தவறிட்டாரு. அதே மாதிரி அபிஷேக் போரல் போன மேட்ச்ல நல்லா விளையாடினாரு. அவரை உட்கார வச்சுட்டு கருண் நாயரை உள்ள 3rd பிளேஸ்ல எடுத்துட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அவரு ஆட முடியாம திணறி போயிட்டாரு, டாட்டும் வச்சாரு, கடைசியில் அவுட்டே ஆயிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா ரிஸ்விய கடைசி நேரத்துல எங்கோ எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க. கருண் நாயருக்கு முன்னாடியே இறக்கி இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல 180 என்ற டார்கெட் அசால்ட்டா கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அக்சார் பட்டேல் கிட்ட நம்ம கேப்டன்சி கொடுத்ததுனால அந்த பிரஷர் மூலமா அவரால் போலிங்கும் சரியா பண்ண முடியல, பேட்டிங்கும் சரியா விளையாட முடியல. ஒரு வேர்ல்டு கப்
பிளேயர் எப்படி விளையாடிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கே தடுமாற்றம் வந்துருச்சு. சோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது. அதே மாதிரி எந்த பவுலரை எந்த நேரத்துல கொடுக்கணும், ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் இருக்கிறாரு, அவரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசியில 4 ஓவருக்கு 30 ரன், அதிகமான ரன் தான் இருந்தாலும் விக்கெட் எடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த இடத்துல உண்டாயிட்டு போயிடுச்சு. சோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் டெல்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியே கடைசியில கிடைக்காம போயிடுச்சு. ஆனா ராகுல் ஒருவேளை இந்த மேட்ச்ல நின்னு இருந்தா கண்டிப்பா 200ன்றதை அசால்ட்டா அடிச்சிருப்பாங்க. டார்கெட்டா 200க்கு மேல கொடுத்திருக்கலாம், இல்ல 180க்கு மேல கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே அணி கொஞ்சம் நெருடலா தான் இருந்திருப்பாங்க.